ஹாய் மக்களே, ராகி முருங்கைக்கீரை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சூப்பரான ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். ராகி, முருங்கைக்கீரை, ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ், சோம்பு. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ராகி மாவு, பொடியாக கட் பண்ண ஆனியன்ஸு, கீரையை நல்லா கழுவிட்டு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். காரத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், மிளகா தூளாகவும் போட்டுக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் சோம்பு பொடி பண்ணினது அது, அப்புறம் உப்பு. இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ உருண்டையாக நல்லா ஒரு டோ லெவலுக்கு பிசைஞ்சிக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் போட்டு எடுக்கலாம். நான் ரவுண்டாக ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அந்த ரவுண்டு வரல, கொஞ்சம் கோணல் மானலாக தான் வந்துச்சு. பட் சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, எல்லாருமே சாப்பிட்லாம். அண்ட் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது அவ்வளோ நல்லது, சளிக்கெல்லாம் நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது, வெறுமாவே சாப்பிட்லாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சில டைம் நான் சக்கரை தொட்டு சாப்பிடுவேன், எங்கள் அப்பா வெல்லம் தொட்டு சாப்பிடுவார், ஈவன் தேங்காய் சட்னி தொட்டு என் தம்பி சாப்பிடுவான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் வெறுமாவும் ட்ரை பண்ணலாம், இல்லை இந்த 3 சைட் டிஷ் நான் சொன்னதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் முருங்கைக்கீரை இங்கே லக்சம்பரில் கிடைக்கிறதே அதிசயம். ஸோ இதை ட்ரை பண்ணிடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணதான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே. எப்படி இருக்குது, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.